ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்து யூஸ் பண்ணி மஷ்ரூம் பிரியாணி வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதே மெத்தடில் வந்து சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் கூட பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்து சோம்பு, ஒரு ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 20 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம நல்லா அரைச்சிட்டோம். இதை வந்து வெங்காயத்துக்கு கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வதக்குங்க. பச்சை வாசனை வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம், நல்லா வந்து வதக்கணுங்க. ஸோ இப்போ வந்து நல்லா வந்து வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கை அளவுக்கு புதினா அண்டு மல்லி இலையை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டுங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து மீடியமாக புளிச்ச தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட் வந்து அப்படியே நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதங்கட்டும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காளான் வந்து சேர்த்துலாம். நான் வந்து ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் வந்து சேர்த்துருக்கேன். காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. காளான் வந்து கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சிடும். இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அந்த தண்ணிலாம் வந்து நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வற்றிடுச்சு. அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சிட போகிறேங்க. நல்லா பொலன்னு வந்து ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளோட பிரியாணி பாருங்கள், நல்லா பொலன்னு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த மசாலாமே நம்ம சேர்க்க வேண்டாம். ஒன்லி நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரியாணி பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.